பங்குனி மாதம் 7ஆம் தேதி தவக்கால சிந்தனைகள். தவக்காலம் என்பதுடன் எமக்கு ஞாபகத்தில் வருவது உண்ணார் நோன்பும் சபமும் ஈகையும் என்று சொன்னால் மிகையாகாது. அதிலே குறிப்பாக இன்றைய இறை வார்த்தைகள் நோன்பை பற்றி குறிப்பிடுகின்றன. இன்றைய முதலாம் வாசகம் குறிப்பாக கடவுள் விரும்பும் நோன்பு என்ன என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நாங்கள் நோன்பு என்று சொல்லுகின்ற பொழுது உண்ணாதிருத்தல், சிலவற்றை விட்டுவிடுதல், எல்லாம் பெரும்பாலும் வெளியரங்க செயல்களோடே இந்த உண்ணா நோன்பை நாங்கள் வரையறுத்துக் கொள்கிறோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் மாமிசத்தை தவிர்ப்பது, இன்னும் மரக்கறிகள் சாப்பிடுவது, இப்படியாக நாங்களே சிலவற்றை வரையறுத்து நோன்பை இந்த தவ காலத்தில் கடைப்பிடித்து வருகின்றோம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் உண்மையான நோன்பு என்பதை இன்றைய முதலாவது வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த நோன்பு மனிதருக்கு நாங்கள் செய்கின்ற நற்செயல்களோடு தொடர்பட்டதாக அமைகின்றது. நான் நோன்பு பிடித்து கொண்டு நான் மற்றவர்களுக்கு அநீதி இழைத்தால், அல்லது மற்றவர்கள் பசியாக இருக்கின்ற பொழுது அவர்களை கவனிக்காது விட்டால், அல்லது வறியோர் மத்தியிலே நான் அக்கறை இல்லாமல் இருந்தால் அது உண்மையான நோன்பாக இருக்க முடியாது என்பதை இன்றைய இறைவார்த்தை எமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நுகங்களை உடைப்பதும் வறியோருக்கு உணவு கொடுப்பதும் தான் உண்மையான நோன்பு என்பதை ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். நாங்கள் பாவங்களை விட்டு விலகுவதும் மற்றவர்களுக்கு அநீதிகள் செய்வதிலிருந்து விடுபடுவதுமே உண்மையான நோன்பாக இருக்க முடியும் என்பதை இயேசு எடுத்துரைக்கின்றார். யூதர்களுடைய பார்வையிலே மரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வெளியரங்க செயல்களுக்கு அவர்கள் மேலோட்டமாக எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் கடவுள் முகத்தை பார்ப்பதில்லை, அவர் அகத்தை பார்க்கின்றார். எங்களுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கின்றவர். ஆகவே நாங்கள் சகோதரர்கள் மட்டிலே நாங்கள் செய்கின்ற நற்செயல்கள் இந்த தவக்காலத்தில் தான் அவைகள்தான் உண்மையான நோன்பாக எமக்கு இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் நோன்பு என்று சொல்லுகின்ற பொழுது சிலவற்றை விலக்கி விடுவது, தவிர்த்து விடுவது பற்றி பேசுகின்றோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் மற்றவர்கள் மட்டிலே நடந்து கொள்ளுகின்ற விதங்களும் உண்மையான நோன்பாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு காயம் விளைவிக்க கூறிய சொற்களை தவிர்த்தல், இன்னும் திரை ஒருத்தல் என்று சொல்லுவார்கள். திரை எறுத்தல் என்று கூறுகின்ற பொழுது நாங்கள் பெரும்பாலும் இன்றைய நாட்களிலே திரைகளிலே மூழ்கி போயிருக்கின்றோம். குறிப்பாக அது சினிமாவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம். இவைகளிலே திரைகளில் தான் எங்கள் கண்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவை இன்றைய காலகட்டத்திலே திரை ஒருத்தல் முக்கியமான ஒரு நோன்பாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இறை வேண்டலிலே நிலைத்து நிற்க முடியும். இறை வேண்டலோடு நாங்கள் தவமும் செய்ய முடியும். இத்தகைய ஒருத்தல் முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட இறைவனுடைய அருளை வேண்டி முயற்சி செய்வோம். ஆமேன்.